வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, IntelliJ உடைய இன்ஸ்டாலேஷன்ஸ் நம்ம முந்தைய வீடியோல பார்த்தோம். இப்ப IntelliJ உடைய அந்த ஐடி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ரொம்பவே சிறுசா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ரொம்ப நேரம் இந்த ஜாவா கோடிங் பண்ண உங்களுக்கு ஒரு சில ஹை ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காக நான் இந்த ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எடிட்டரோடைய பிளேஸ். இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த பேனல் பேர் எடிட்டர் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த எடிட்டர் பேனலில் நமக்கு ஃபாண்ட். ஸோ நமக்கு ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் இங்கே ஒரு 4-5 ஃபாண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது வேணா இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் சைஸ் ரொம்பவே சிறுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்க சைஸ் பெருசா நீங்க டைப் பண்ணிக்கலாம். நான் சைஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ நான் 24 அப்படின்னு சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு அதோடைய ப்ரிவ்யூ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, முன்னாடி எந்த அளவுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் உடைய ஃபாண்ட் எந்த இடத்துல போய் மாற்றுறது, இதுவுமே உங்களுக்கு பார்க்க சின்னதாக தான் இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ இந்த அப்பியரன்ஸ் நம்ம பார்க்குற யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் தான். ஸோ அந்த அப்பியரன்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் யூஸ் கஸ்டம் ஃபாண்ட் அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் அதுக்குண்டான சைஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். நான் 14 வைக்கிறேன் அப்படின்னா ஸோ டீசெண்டாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ 14 எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாமே கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி இன்னொரு டைப்லேயும் நான் வைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் உங்களுக்கு டார்க் மோடில் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு IntelliJ லைட்லேருந்து டார்க்குல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் டார்க்குல்லாவும் எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டார்க்குல்லாவில் மாறிடும். சப்போஸ் ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்னா இந்த ரயில்வே புக்கிங் இந்த டிக்கெட் பூத்லலாம் இருக்கிற அந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லுக்கு தான் ஹை கான்ட்ராஸ்ட் லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹை கான்ட்ராஸ்டோடைய லுக்கு. ஒரு சில பேருக்கு இதுவும் பிடிக்கலாம். ஸோ IntelliJ லைட் இருக்கிறதே ஸோ நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், லுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இதுதான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் இருக்கும். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு சப்போஸ் நோ எஸ்டிகேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாவா எக்ஸிக்யூட்டே ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் நீங்கள் பாத் செட் பண்ணியிருக்கணும். ஸோ பாத் எங்கே போய் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ பாத் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத் செட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்க் ஈல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நம்ம சி ட்ரைவில் இருக்கிற பாத் செட் பண்ணதுனால ஸோ சி ட்ரைவ் நம்ம செட் பண்ணிட்டதுனால ஸோ நமக்கு இங்கே காட்டலை. நான் சி ட்ரைவில் இருக்கிறதுனால என்னுடைய பாத் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1.8 ஜாவா வெர்ஷன் ஆஃப் 1.8.0னா இது 8th வெர்ஷன் ஆஃப் ஜாவா. ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பை டிஃபால்ட்டாக எஸ்டிகே டிஃபால்ட் 8லே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எங்கெங்கே எப்பப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பை டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் டாபிக் ஜேடிகே 8ல் தான் இருக்கும். ஸோ கோர் ஜாவாவில் அட்வான்ஸ் ஜாவா போகும்போது அப்படி தான் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பிளைன் ஓல்டு ஜாவா ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எஸ்டிகே டிஃபால்ட்னா எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. அதுக்கடுத்தது பாத் ப்ராஜெக்ட் கம்பைலரோடைய அவுட்புட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல இருக்குது. சப்போஸ் இது வேணாம், எனக்கு வேறு இடத்துல தான் வேணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ அப்புறம் எல்லாமே கண்டிஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில்
அப்ளை அதுக்கப்புறம் ஓகே அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வாங்க. ஸோ அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வேர்ல்டில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் ரன்னுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து டீபக்கும் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிட்டோம், ஸோ ஏதோ வேர்ல்டு கேகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு கிளாஸ் நேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் விடவே கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த எரர் இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் அந்த அண்டர்லைன் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெட் கலர் ஸ்கூக்லி ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த இன்டெலிஜையோடைய ஓவரால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இதுக்கு மேலேயும் இந்த இன்டெலிஜையில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.